வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் மணிவண்ணன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தகவல்னா, நடிகர் மணிவண்ணனோட மகன் இப்போது எங்கே எப்படி இருக்காங்க, அவங்களோட லேட்டஸ்ட் ரீசெண்ட் ஃபோட்டோ வைரலாகி வந்துட்டுருக்க இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத முக்கியமான நடிகர் தான் நடிகர் மணிவண்ணன் அவர்களே சொல்லலாம். இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் மணிவண்ணன் அவர்கள் அமைதிப்படை, ஜல்லிக்கட்டு, சின்ன தம்பி பெரிய தம்பின்னு சொல்லி நிறைய படங்களை இயக்கியும் இருக்காங்க. இன்றைக்கும் மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி வில்லனாக நடித்தாலும் நகைச்சுவையாக நடித்தாலும் சரி, ரசிக்கிற வண்ணத்தில் நடிகர் மணிவண்ணன் அவர்கள் நடிப்பாங்கன்னே சொல்லலாம். 2013 ஜூன் 15 நடிகர் மணிவண்ணன் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு வந்து மரணம் அடைஞ்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட இந்த இறப்பு திரை உலகத்தில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம்னே சொல்லலாம். நடிகர் மணிவண்ணனோட மனைவி பெயர் செங்கமலம். இவங்களுக்கு ரகுவண்ணன் மற்றும் ஜோதின்னு சொல்லி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதில் இவங்களோட மகன் ரகுவண்ணன் கொஞ்சம் படங்களில் மட்டும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் முக்கியமாக தமிழில் வெளிவந்த கோரிப்பாளையம், நாகராஜ சோழன் எம்எல்ஏ இந்த படங்களில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக 2002 நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்த மாறன் படத்தில் சந்திரராஜுக்கு மகனாக நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் நடிகர் மணிவண்ணனோட தன்னோட மகளோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்கள் இப்போ இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் மணிவண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க சூலூர்ன்ற கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் 50 திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி பல மொழிகள்லையும் படங்களை இயக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் நடிகர் சத்யராஜோட கல்லூரி நண்பர் இவர் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். நடிகர் சத்யராஜை வச்சே சுமார் 25 படங்கள் எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் இவங்க சின்ன வயசுலேருந்தே அரசியல் பின்னணியில் தான் வளர்ந்துருக்காங்க மணிவண்ணன் அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். நக்சலைட்டுகளோட தலைவராக இருந்த சாரு மஜும்தாரை தான் சந்திச்சிருக்காங்க. நாத்திகம் மற்றும் திராவிட கொள்கையில் பிடிப்பிருந்த மணிவண்ணன் அவர்கள் தமிழீழ போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிச்சிருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது நாம் தமிழர் கட்சியில் வேலை செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, ஆகாய கங்கை, காதல் ஓவியன்னு சொல்லி இந்த மாதிரி சில படங்களுக்கு கதை வசனங்களும் எழுதியிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். இந்த நிலையில் தான் மணிவண்ணன் அவர்கள் 2013 ஜூன் 15 அன்னைக்கு மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சையும் முதுகில் தண்டுவட அறுவை சிகிச்சையும் செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதனாலேயே சில ஆண்டுகள் படங்கள் இயக்காமல் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.